பழைய ஆள்லாம் லைவே வரமாட்டேறீங்க. குட் நியூஸ் சொல்லலாம். நான் நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா கீர்த்தி அக்கா? 9th லைக்கு. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. செல்வா ப்ரோ லைக் போடுங்க, 10வது லைக் போடுங்க. ராமு பிரதர் டாட் டாட் வச்சிருக்காரு. ஹவாரியும் அண்ணா அண்ட் பாப்பா நல்லா இருக்காங்க கீர்த்தி அக்கா. பாப்பா ஆல்சோ குட்டு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஆல்சோ வெரி ஹாப்பி. நான் ஐஎம் மீ ஆல்சோ வெரி வெரி ஹாப்பி. நேற்று தான் சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு அக்கா. ஸோ கிடைக்குமா கிடைக்காதா, ரீயூஸ்டு கொடுத்துருவானா, ரிப்பீட் கணக்கு கொடுத்துருவானான்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். அப்படியே ரிவ்யூவில் இருந்தது, நான் பயந்துகிட்டே இருந்தேன். மத்தியானம் போல் ரிவ்யூவில் இருந்தது. ஈவினிங் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ட்டு வந்ததும் எனக்கு ஒரே சந்தோஷமாக போயிடுச்சு. சூப்பர் பவி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்போ மானிட்டைசேஷன் ஆச்சு? நீங்கள் பார்க்கவே இல்லையா கீர்த்தி அக்கா? நீங்கள் அந்த டாலர் சிம்பிள் தானே முதல்ல பார்க்கணும். போங்க கீர்த்தி அக்கா, நீங்கள் பார்த்துட்டு எனக்கு விஷ் பண்ணுவீங்கன்னு நினச்சேன் நான். நான் சொன்னேன் இல்லை பவி, நீ சாதிச்சிட்ட கண்டிப்பாக கீர்த்தி அக்கா. நானும் என்னமோ பண்ணி ஏதோ பண்ணி அந்த வீடியோ இந்த வீடியோன்னு போட்டு கொலாப்ஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி வாங்கிட்டேனே. இல்லை எவ்வளோ பேர் தெரியுமா, நான் சின்ன பிள்ளையிலேருந்து வாங்கியிருக்கேன். நான்லாம் வெறும் வாய் பேச்சு தான், எதுக்குமே லாய்க்கு இல்லை, உருப்படவே மாட்டேன், நீ ஒன்றுமே உருப்படியாக பண்ண மாட்டேன், இதெல்லாம் வேஸ்ட்டு, ஏன் எதுக்கு இருக்க, அப்பா இந்த வார்த்தைகள்லாம் கேட்டு கேட்டு என் வாழ்க்கையை சலிச்சே போச்சு. கடைசியாக நானும் ஏதோ ஒரு உண்மையாகவே இந்த மானிட்டைசேஷன் ஆனது எனக்கு வாழ்க்கையிலேயே நான் ஏதோ சாதித்த மாதிரி ஃபீல் ஆகுது. என் ஹஸ்பண்ட்லாம் என்னை ரொம்ப பாராட்டினார். எவ்வளோ நீ போட்ட ஹார்ட்